அழிவு திட்டங்களில் இருந்து பொன் விளையும் பூமியான டெல்டா மாவட்டங்களை காத்த ஒரே இயக்கம் அதிமுக தான். தஞ்சை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இப்படி எண்ணெய் நிறுவனங்கள் இந்த பூமியை எடுத்து விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தவுடன் நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து இயற்றப்பட்டு நிறைவேற்றினேன். சட்ட பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இன்றைக்கு எந்த சூழலிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களிலே இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் அத்துமீறி விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. விவசாயிகளின் விளைநிலங்களை பறித்து தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஆதரித்து டிஆர் பாலு பேசியது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவுக்கு எதிராக பேசியதை வீடியோ ஆதாரங்களுடன் மக்களுக்கு எடுத்துரைத்தார். சேர்ந்துதான் இணைந்துதான் திட்டங்கள் எல்லாம் தஞ்சை தொகுதி கொண்டு வருகிறோம். திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றும். மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிடவில்லை. தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாமோ அதை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார். அதன் துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர். இந்தியா கூட்டணியில் இடம்பெற டெல்லி முதலமைச்சர் நிபந்தனை விதித்ததை போல் காவிரி நீரை பெற ஸ்டாலின் நிபந்தனை விதிக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலினுக்கு விவசாயிகள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இல்லை என சாடல். எங்களுடைய விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் என்னுடைய பேச்சை நம்பி, நான் அறிவித்த அறிவிப்பை நம்பி டெல்டாவில் 5 லட்சம் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். காய்ந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் இல்லாமல். நீங்கள் ஒரு 10 டீம்ஸ் தண்ணி எங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரிலிருந்து 10 டீம்ஸ் தண்ணீர் திறந்து விட்டால் இந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்படும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தால் உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். அந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்பட்டிருக்கும். செய்தீர்களா? இல்லையே. இதே கெஜ்ரிவேல் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்றார் முதலமைச்சரா. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை ஏற்றா நான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டது. அப்படி தில்லு திராணி நம்முடைய முதலமைச்சருக்கு இருந்தா தானே. விவசாயிகள் மீது அக்கறை இல்லை, இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லை. தமிழகத்தில் ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் சேராவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட் கூட வாங்காது என சாடல். தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வை இல்லை என்றால் ஸ்டாலின் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். நாடாளுமன்றத்தில் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். ராசியான மனிதரான ஸ்டாலின் எங்கு போய் சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு 7.5 சனி பிடித்துவிடும். திருச்சி தென்னூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்னைக்கு அப்ப திமுக கூட்டணி
காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார். அருமையானவர், ராசியானவர். சொன்னதுதான் 2019 தேர்தலில் தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது அருமை ராசியானவர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையினால. அதே போல இப்போ அப்படித்தான், எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார். இவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலகிட்டு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருந்து. இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கார் சக்கரம் போல் இந்தியா கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக கழன்று கொண்டிருப்பதாக கிண்டல். இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார். முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கே ஏற்பாடு செஞ்சார். முதல் கூட்டத்திலும் இருந்தார், இரண்டாவது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார், மூணாவது கூட்டத்தில் காணோம், பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆக நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை. ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனால தான் இந்தியா கூட்டணி இப்படி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய தினம் ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக எடுத்த முடிவை ஸ்டாலினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம விலகிட்டோம். அது அவருக்கு பொறுக்கல. கள்ள கூட்டணிங்கிறாரு, கள்ள தொடர்புங்கிறாரு. இதெல்லாம் அவர்களுடைய அணுநிதியா சொல்லுகின்ற வார்த்தைன்னு தான் நான் கருதுறேன். அதிமுகவின் ஆட்சியில் தமிழகத்தை சீரழித்து விட்டதாக ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எப்படி சீரழித்தோம் என ஸ்டாலினால் பட்டியலிட முடியுமா என கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களே. நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன். நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள். இன்னைக்கு பல தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார், திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, எந்த சூழ்நிலை வந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக. இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு மட்டுமல்ல, புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரை இடையிலும் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருக்கும்போதும் கூட இந்த இப்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் நடத்தினோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கபர்ஸ்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த பெரிய கபர்ஸ்தான் இல்லை. நம்ம குனியத்தூர் பள்ளிவாசல் உட்பட இங்க இருக்கக்கூடிய ஒரு 17-20 பள்ளிவாசல்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயில பாலக்காடு மெயின் ரோட்ல கபர்ஸ்தான் அமைத்து கொடுத்தோம். தமிழகத்தில் கஞ்சா, கள்ள லாட்டரி சீட்டுகள் உள்ளிட்ட அனைத்து ஃப்ராடு வேலைகளையும் திமுகவினர் செய்து வருகின்றனர்.
மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூட விண்ணப்பிக்காத விடியா மாடல் அரசு 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் தடையில்லா சான்று வழங்கியது ஏன் என மக்கள் கேள்வி. திசையன் விலையில் தேர்தல் பொறுப்பாளர் நியமன விவகாரத்தில் திமுகவினர் இடையே கோஷ்டி மோதல். கைகலப்பில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு விரட்டியடிப்பு. திருப்புவனம் அருகே விடியா கூட்டணி கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்து கேள்வி கேட்ட பொதுமக்கள். பிரச்சார கூட்டத்தில் கேள்வி கேட்டவரை விடியா திமுக மாவட்ட துணை செயலாளர் மிரட்டியதால் பரபரப்பு. நீ என்ன விவகாரம் பண்றியா? என்ன விவகாரம் பண்ற? போயிட்டு போய தன்னால கேட்காதவர் இப்ப கேட்கிறாரு. நீ என்ன விவகாரம் பண்றியா? என்ன விவகாரம் பண்ற? போயிட்டு போய தன்னால கேட்காதவர் இப்ப கேட்கிறாரு. பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியிடம் சரமாரியாக கேள்வி கேட்ட இளைஞரால் பரபரப்பு. பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஜோதிமணி காரில் ஏறி சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி. வேட்பாளர் பெயரை மாற்றி கூறி வாக்கு சேகரித்த நடிகர் கருணாஸ். இதுதான் வாக்கு சேகரிக்கும் லட்சணமா என திமுக நிர்வாகிகள் புலம்பல். ராணி ஸ்ரீ குமார் அவர்களை இந்த தென்காசி பாராளுமன்ற மக்களுடைய குரலாக, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பக்கூடியவராக உங்களது வேட்பாளர் உசாசி உங்களது வேட்பாளர் உசாசி. மேகதாது அணை கட்டுவதற்கு துணை போகும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை. எனவே மறைமுகமாக திமுக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு துணை போவது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே விரைவில் உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஆணையம் எடுத்த தீர்மானம் குறித்து வழக்கு தொடர இருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் மேகதாட்டுக்கு கர்நாடகாவுக்கு துணை போவதை கண்டித்து போராட்டங்களை தீவிரப்படுத்தும். திருவள்ளூர் அருகே அளவீடு செய்யாத நிலத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய விடியா அமைச்சர். வீடு கட்ட முடியாமல் தவித்து வரும் இருளர் இன மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. கோவையில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய வைரம் பதித்த தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. ராமநாதபுரம் அருகே கடலில் தூக்கி வீசப்பட்ட 5 கிலோ எடையிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். நாட்டுப்படகில் தங்கம் கடத்திய 3 மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த போது நேரிட்ட விபரீதம். திண்டுக்கல் அருகே காதலர்களை கட்டி போட்டுவிட்டு சகோதரிகள் 2 பாலியல் வன்கொடுமை. விடிய ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் SBI வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கொடியேற்றம். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 20ஆம் தேதி நடைபெற உள்ளது.
புதுச்சேரி தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. 2 நாட்களுக்கு வட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என தகவல். பெங்களூரு அருகே கோவில் திருவிழாவின் போது 150 அடி உயர தேர் சாய்ந்து விபத்து. பக்தர்கள் ஓட்டம் பிடித்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. இந்தியா, அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவில் நடைபெறும் தேர்தல்களை சீர்குலைக்க சீன அரசின் ஆதரவு பெற்ற சைபர் குழுக்கள் முயற்சி. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பகீர் தகவல்.